இந்த இந்தியால பொறுத்தவரைக்கும் ஏகப்பட்ட இந்த டவுரி கேஸஸா இருக்கட்டும், பாலியல் வன்புணர்வு கொடுமைகள், இத பத்தி நடக்கக்கூடிய அந்த கேஸஸா இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ நெறைய கிரைம் சீன்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இந்த கேஸ்க்கெல்லாம் வந்து இவ்ளோ முக்கியத்துவம் குடுத்து இப்படியான ஒரு ஆர்டர்லாம் எதுவுமே பாஸ் பண்ணல. லைக் அதுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமுமே கிடைக்கல. ஆனா ஏன் வந்து இந்த ஒரு விஷயத்த மட்டும் சுப்ரீம் கோர்ட் கையில எடுத்துட்டு தாமாக முன் வந்து இந்த ஒரு ஆர்டர ஏன் பாஸ் பண்ணணும்? அப்படிங்கிற மாரியான கேள்விகள் தான் வந்து எழும்பிட்டு இருந்திருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த அளவுக்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்குற அளவுக்கு அவ்ளோ ரேபிஸ் கேஸஸ் அதாவது இந்த நாய்க்கடினால ஏற்படக்கூடிய இந்த தொற்று இருக்கு இல்லையா? அந்த அளவுக்கு பயங்கரமா வந்து பரவிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மைதான். நெறைய நம்ம நியூஸ்லயா இருக்கட்டும், ஈவன் நம்ம சோசியல் மீடியாலயே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த தெருநாய்க்கள் எல்லாமே வந்து அங்க இருக்கக்கூடிய முக்கியமா அந்த சின்ன குழந்தைங்கலாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் விரட்டுறது, கடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறோம். பட் அதனால நடக்கக்கூடிய டெத்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அலார்மிங்கா இருக்குன்னுலாம் சொல்ல முடியாதுங்க. அதுவும் முக்கியமா டெல்லியில கடைசி 6 மாதங்கள்ல வந்து ராபிஸ் அந்த தொற்றுனால யாருமே இறக்கல அப்படிங்கிற ஒரு விஷயமுமே வந்து நம்மளால கேள்விப்பட முடியுது.